அவரை தந்திரமாய் பிடித்து வகை தேடினார்களாம். சோ பிரியமானவர்களே, அவரை தந்திரமா பிடிக்கிறதுக்கு தேவையே கிடையாது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தான் டெய்லி உங்க கூட வந்து நிக்கிறேனே, நான் தான் டெய்லி உங்க கூட இருக்கிறேனே, எதுக்கு என்ன தந்திரமா பிடிக்கிறீங்க? மத்தேயு 26:55 தினமும் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்வாரு. தினமும் உங்க நடுவில் தான் நான் இருக்கிறேன், எதுக்கு என்ன தந்திரமா பிடிக்கிறீங்க? இந்த இந்த கொலை செய்யறத அவரை கடைசி வரை இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள், அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இது எங்க நான் பாக்குறேனாக்கா, துவக்கம் எங்கனாக்கா, ஆண்டவர் பிறக்கும் போதே ஏரோது ராஜா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படி வகை தேடினான். இது அங்கந்தே தொடங்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே கொலை செய்யும்படி அவரை வகை தேடினார்கள். அப்படி என்ன அவர் பாவம் செஞ்சாரோ, அப்படி என்ன அவரு கொடுமைப்படுத்தினாரோ எல்லாரையும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல இருந்த வல்லமை இந்த ஜனங்களை பாதிப்பு உண்டாக்குச்சு. எங்க தங்களுக்கு சரியான பொசிஷன் கிடைக்காம போயிடுமோ, அரசியல் கிடைக்காம போயிடுமோ, ஒரு ராஜா எழுந்துருவாரோ என்ற எண்ணங்களோடு அவங்க என்ன பண்ணாங்க, பிறக்கும் போதே இயேசு பிறக்கும் போதே ஏரோது வகை தேடினான் என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஏரோது ராஜா வகை தேடினான் அவரை சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் அவர் கடைசியா சாகும் வரைக்கும் வகை தேடினார்கள். அதே மாதிரி மத்தேயு 26வது அதிகாரம் என் கூட நீங்க திருப்பி கொள்ளுங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைகள் இதெல்லாம் நிறைய நேரத்துல நம்ம பேசுறது கிடையாது. அந்த 7 வார்த்தையை பேசிட்டு போயிடுவாங்க, கபால ஸ்தலம் பேசுவாங்க, கெத்செமனே தோட்டத்தை பத்தி பேசுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த 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 சின்ன சின்ன காரியங்கள் பாத்தீங்கன்னாக்கா, இதுதான் பெரிய காரியமே. இதெல்லாம் லாங் டேர்ம் பிளான்டு. ரொம்ப நிறைய மாதங்களா இதுக்காக பிளான் பண்ணி செஞ்ச காரியங்கள். 26வது அதிகாரம் 59வது வசனத்துல போட்டிருக்குது, ஆகிலும் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்போது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது கூடவே இருந்துட்டு அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சீஷர்களே அவரை விட்டு ஓடி போனார்களாம்.